நித்யானந்தம் சேலம் மாவட்டத்தில் இருக்க தலைவாசல் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நித்யானந்தா ஷெல்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட்க்கு சொந்தமான நிலத்தில் கண்டினியூஸாக அத்துமீறி நுழைந்தும் கண்டினியூஸாக இல்லீகல் அட்டாக் நடத்தியும் தாக்குதல்கள் நடத்தியும் அங்கு உள்ள நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள கண்டெய்னர்களை திருடியும் அங்கே நிலத்தை அபகரிக்கும் விதமாக பலவிதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறத பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச போகிறேன். கைலாசா தலைவாசலில் இருக்க அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா 32 சென்ட் ஏக்கர் நிலம் அங்கே உள்ளது. அது முழுக்க முழுக்க நித்யானந்தா ஷெல்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான நிலமாகும். இது சட்ட ரீதியாக இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சேல் டீட், அதாவது நித்யானந்தா ஷெல்டர்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனி பொன்னுசாமி அப்படின்றவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்ட அந்த சேல் டீட் தான் இந்த டாக்குமெண்ட். இது பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக இது தலைவாசல் அப்படின்ற சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். இது பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்ட் நம்பர் 7773 of 2008 அப்படின்ற நம்பர் மூலமா இந்த டாக்குமெண்ட் நம்பர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், அதாவது அந்த 32 சென்ட் அதோட சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 47/1B2 அப்படின்ட்டு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 15/3/2025 அப்போ சப்டிவிஷன் செய்யப்பட்டு 18/3/2025 அப்போ பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. இது முறைப்படி பட்டா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 26/5/2026 அப்போ பார்த்தீங்கன்னா 4 சைட் பவுண்டரி அமைத்து கல் வைப்பதற்கு சர்வேவும் அதுக்கான பெட்டிஷனும் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு சர்வேயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம்மன் 2 சைடுக்குமே சர்வ் பண்ணி அங்கே வந்து முறைப்படி கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்வேவும் அங்கே சர்வேயும் எடுக்கப்பட்டது. அந்த ரெக்கார்ட்ஸும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்படி சட்ட ரீதியாக எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கும் போது கண்டினியூஸாக இந்த பொன்னுசாமி அப்படின்றவர் சட்டவிரோதமான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நிலத்தை அந்த கைலாசா நித்யானந்தா ஷெல்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான அந்த 32 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கும் விதமாக தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதாவது இவர் பல நாட்களாக இதை அபகரிக்கும் முயற்சியோடு பலவிதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. கடந்த 28/3/2025 அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே இல்லீகலாக என்க்ரோச் பண்ணி அங்கே உள்ள அந்த நபர்களை தாக்குதல்கள் நடத்தியும் அடித்தும் துன்புறுத்தியும் அதற்கு சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி 30/11/2025 அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏமாற்றி அங்கே உள்ள நிலத்தை அபகரிக்கும் விதமாக திரும்பியும் அங்கே வந்து அத்துமீறி நுழைஞ்சு இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி என்க்ரோச் பண்ணி அங்கே கண்டினியூஸாக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி 10/12/2025 அப்போ இது தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை நிலத்தை அபகரிக்கும் விதமாக தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை வந்து செஞ்சிட்டே இருந்தார். அப்போ போலீஸ் இவரை என்கொயரிக்கு கூப்பிட்டு கடுமையாக அவரை கண்டித்து அவர் இதோட இந்த நிலத்தில் இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு போலீஸோட ரெக்கார்டில் இருக்குது. ஆனாலும் இதை தொடர்ந்தும் இதுக்கப்புறமாவும் கண்டினியூஸாக அவர் இல்லீகல் அட்டாக் நடத்திட்டே இருந்தார். கண்டினியூஸாக அத்துமீறி இடத்துல நுழைஞ்சோம் அங்கே இருக்க நபர்களை அடித்தும் துன்புறுத்தியும் அங்கு நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள அந்த வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்களை திருடியும் இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அதை தொடர்ந்துமே போலீஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணியும் இந்த மாதிரி இல்லீகல் அட்டாக்ஸ் வந்து இன்னி வரைக்கும் பண்ணிட்டே இருக்காரு.
10/6/2026 அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் நித்யானந்தா ஷெல்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சார்ந்த நபர்கள் அந்த நிலத்தை அங்கே பரிந்துரை செய்யும் போது அங்கே அந்த நிலத்தில் விசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கூண்டர்களுக்கு மேலே அவர்கள் குடித்து இந்த மாதிரி பலவிதமான மோசமான உள்ள ஒரு குண்டர்களை அழைத்து வந்து இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட இந்த பொன்னுசாமி மற்றும் லெனின் கருப்பன் மீது இன்றளவும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட கடுமையான குற்றங்களை செய்த இந்த 2 நபர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இவர்களை உடனடியாக கைது செய்யும்படி உரிய நடவடிக்கை எடுக்கும்படி இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளிடமும் இது சம்பந்தப்பட்டு இதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நித்யானந்தன். இந்த சட்டவிரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்ட லெனின் கருப்பன் மற்றும் இந்த பொன்னுசாமி மீது இதுவரைக்கும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரைக்கும் அவங்கள கூப்பிட்டு எந்த விதமான ஒரு என்கொயரும் நடத்தப்படவில்லை. எங்களுடைய நிலத்திற்கு சொந்தமான நிலத்தை லேண்ட் கிராப் செஞ்சோம், அங்கே உள்ள கண்டெய்னர்களை திருடியும் கணேஷாவை திருடியும் அங்கே இல்லீகலாக என்க்ரோச் பண்ணி வேலிகளை அமைத்ததற்கும் கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இது உடனடியாக காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இது சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளிடமும் நாங்கள் இது தொடர்பான வழக்கை நாங்கள் எடுத்து செல்வோம். இது ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சுருக்கோம். இதை உடனடியாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் நிலத்தை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நித்யானந்தன்.